தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தளங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே, தேவ நீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாக வாரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை. இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசுவின் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் புனிதமானதாக இருந்த போதிலும் அவரது பொது ஊழியத்தின் முதல் வார்த்தைகள் தனித்து நிற்கின்றன. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட நிறைவேற்ற நேரம் வந்துவிட்டது. அவர் மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று அறிவிக்கத் தொடங்கினார். உலகம் தோன்றியதிலிருந்து திட்டமிடப்பட்ட அனைத்து, பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்ட அனைத்தும் அந்த தருணத்தை சுட்டி காட்டின. கடவுளின் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படவிருந்தன. இயேசுவின் வாழ்க்கை மற்றும் பணியை பற்றி இப்போது நமக்கு தெரிந்த அனைத்தையும் அறிந்து அந்த காலத்திற்கு திரும்பிச் சென்று இதுவரை நடக்கவிருந்த மிக முக்கியமான செயல்பாட்டின் எளிமையான தொடக்கங்களை கவனிப்பது மிகவும் ஆச்சரியமூட்டுவதாக இருக்கும். அவர் அழைத்த மற்றும் அத்தகைய அசாதாரண பணிக்காக தயாரித்த சாதாரண மக்கள் விதிவிலக்காக நேர்மறையாக பதிலளித்தார்கள். இயேசு யார் என்று தெரியாமல் இயேசுவுடன் நடந்த பலர் இயேசுவின் அருஞ்செயல்களை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர் தனது மகிமையை மறைத்து தனது போதனையின் நற்செய்தியின் வல்லமையையும் தனது சீடர்களின் இதயங்களில் கிருபையின் செயல்களையும் நம்பியிருந்தார். இன்றும் அவர் அதையே தொடர்கிறார். அந்த வரலாற்று தருணத்திற்கு நாம் பின்னோக்கி பயணிக்க முடியாது என்றாலும் அது காலத்தை கடந்த ஒரு தருணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கலிலேயா கடலில் இயேசு அந்த வார்த்தைகளை நீண்ட காலத்திற்கு முன்பு பேசியது போல் இன்று அவர் அவற்றை புதிதாக பேசுகிறார். அவர் உங்களிடம் கூறுகிறார், இன்று உங்களுக்கு நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. இன்று என்பது நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் தற்போதைய தருணம். கடவுளுடைய வார்த்தையின் அசாதாரண முக்கியத்துவத்தையும் மனந்திரும்புதலுக்கான கடவுளின் அழைப்பின் உடனடி தன்மையும் நாம் அங்கீகரிக்க தவறுவதால் இயேசு நமக்கு அறிவித்ததை நாம் அடிக்கடி தவறவிடுகிறோம். முதல் திருத்தூதர்கள் செய்ததைப் போல நாமும் அந்த அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டும். இயேசு முதலில் பேதுருவையும் அந்திரேயாவையும் மீன்பிடித்து கொண்டிருக்கும் போது சந்தித்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர்களாக்குவேன் என்று கூறுகிறார். அவர்கள் பின்தொடர்கிறார்கள். பின்னர் அவர் யாக்கோபையும் யோவானையும் அழைக்கிறார். அவர்களும் பின்தொடர்கிறார்கள். அவர்கள் இயேசுவை பின்பற்ற தயங்கவில்லை. இயேசு இன்னும் எந்த அற்புதங்களையும் செய்யவில்லை என்றாலும் அவருக்கு பின்தொடர்பவர்கள் இல்லை. மேலும் அவர்கள் அறியப்படவில்லை என்றாலும் இந்த மனிதர்கள் தாங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதை அறிந்திருந்தனர். அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். மற்ற அனைத்தையும் பின்னால் விட்டுவிட்டார்கள். திருத்தூதர்களைப் போலவே உங்கள் நாளின் ஒவ்வொரு தருணத்திலும் இயேசு அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவருக்கு உடனடி மற்றும் முழுமையான பதிலை அளிக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் என்ன வலைகள் அவரை முழுமையாக பின்பற்றுவதை தடுக்கின்றன?
உங்கள் பதிலை தடுக்கும் இணைப்புகள், ஆறுதல்கள் அல்லது கவனச்சிதறல்கள் உள்ளதா? நீங்கள் கடவுளின் வார்த்தையுடனும் ஜெபத்திலும் நேரத்தை செலவிடுகிறீர்களா? மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற அவரது அறிவிப்பை கேட்டு அதற்கு பதில் மொழி கொடுக்கிறீர்களா என்பதை இன்று தியானித்து இறைப்பாதம் அமர்ந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. ஒளியான எம் இறைவா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உலகத்தின் இருளை அகற்ற எங்களுக்கு பரலோக தரிசனங்களை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வரும் உமது மேலான அன்புக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தாயின் கருவில் தோன்றும் முன்னரே தன் பணிக்காக ஆண்டவர் என்னை முன்குறித்தார் என்று அறிக்கையிட்ட புனித பவுலைப் போல தாயின் கருவிலேயே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, உம்மோடு எப்போதும் இருக்கவும் நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்படவும் அதிகாரம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றவரே, உம்முடைய அழைத்தலின் மேன்மைக்காகவும் அற்புத செயல்பாடுகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவராய் இருப்பதால் நாங்கள் எங்கள் வாழ்வில் கொடுக்கப்பட்டிருக்கும் திட்டங்களை இறை வல்லமையோடு செயலாற்ற தைரியத்தை தாரும். அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றிய சீடர்களைப் போல எங்கள் வாழ்வில் அனைத்திற்கும் மேலாக உம்மை அன்பு செய்யவும், உம்முடைய அன்பிலிருந்து புறப்படும் வல்லமையால் இந்த உலகத்தை வெற்றி கொள்ளவும் அருள் தாரும். இன்று எங்கள் குடும்பத்திலே இருக்கும் மனிதருடைய ஆன்ம மீட்புக்காக உழைக்கும் வரமருளும். பாவத்திலும் பலவீனத்திலும் வீழ்ந்து கிடக்கும் சமூகத்தின் பிரதிநிதிகளாக எங்கள் குடும்பத்தில் எங்களோடு வாழும் எங்கள் பெற்றோர், உடன்பிறப்புகள், பிள்ளைகள், பிள்ளைகளின் குடும்பங்கள், பேரப்பிள்ளைகள், உறவினர்கள் அனைவரும் உம்மை அன்பு செய்யவும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், பாவத்திற்கு தப்பி பிழைக்கவும், சரியானவற்றை தேர்ந்து தெளியவும், நல்ல நட்புகளை பெறவும், உலக இன்பங்கள், இச்சைகள், போதை பழக்க வழக்கங்கள், சாத்தானின் தோழமை போன்றவற்றிலிருந்து விடுவிக்கப்படவும் கண்ணீரோடு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஜெபம் ஒன்றே ஜெயத்தை கொண்டு வரும் என்பதை ஆழமாக விசுவசித்து எங்கள் ஜெபத்தின் மூலம் இந்த ஆன்மாக்களை உமது பாதம் சமர்ப்பித்து மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தால் அவர்களை உமது திரு இரத்தத்தால் மீட்டு உம்முடைய வார்த்தையால் விசுவாசம் ஏற்படச் செய்து மனமாற்றத்தை அவர்களிலே ஏற்படுத்த வேண்டுமென்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இன்றே மீட்பு நாள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பும்படியாக எங்கள் இதயத்தில் தூய ஆவியானவரின் குரல் இடைவிடாமல் ஒலிக்கவும், அதனுக்கு செவி கொடுத்து அதற்காக எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கவும் வரமருளும். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.